அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 4 மாதங்கள் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு. சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக லாபத்தில் உச்சம் பெறுகிறார். அதீத நன்மை அள்ளி கொடுக்கும் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் அபரிவிதமான நன்மையை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏனென்றால் 9 கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார். ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானினுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் மனித வாழ்வில் மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன. என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும். ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை. இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை 2, 5, 9 மற்றும் 11. இந்த 4 இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார். அதே வேளை குரு பகவான் 4, 7 ஆகிய இடங்களில் வலம் வரும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த 6 இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான். ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார். எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது. சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று 3, 6, 8 ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் 10, 12 ஆகிய இடங்களும் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க.
குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த 4 மாத காலத்திற்கு வலம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் அதீதமான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக பெரிய அளவுல கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சிக்கல் சிரமம் அனைத்தும் நிச்சயமாக விலகும். குடும்ப வருமானம் உயரும். பல மடங்கு லாபம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்பை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் 4, 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக விலகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு பல கடினமான பணிகளை கூட வெற்றிகரமாக மாற்றி லாபத்தை உயர்த்தும் வேலையாக மாற்றுகிறார். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உறுதியாகவே வெற்றிக்கே உரித்தான 3ஐ பார்ப்பதால் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். இந்த வேளையில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தையும் குரு பகவான் அபரிவிதமாக பார்க்கிறாருங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தையும் அபரிவிதமாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு காதல் கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக குரு உச்சம் பெறுவதால் மாற்றி கொடுக்கிறார். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 4 மாத காலம் மிகவும் சிறப்பாக கைகூடும். தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.